திகட சக்கரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? முத்துலிங்கம். மனித இனத்தின் ஆதி அடையாளமாக திகழ்வது எது? மொழி. தைரியம் என்பது எம்மொழிச் சொல், லத்தீன் மொழி. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மசாப்பு அக்பு கொகோ. உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சாமுவேல் பெப்பிசு. கலைகளின் உச்சம் எது? கவிதை. பிளாஸ்டிக் உரை என்பதற்கான தமிழ் பதம் என்ன? நெகிழிப்பை. கோவில் விமானம் எதன் மேல் அமைக்கப்பட்டிருக்கும்? அகநாழிகை. கவிதையினை பேசுவது போல் எழுதுவது உத்தமம் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார். இயற்கை வேளாண்மையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்மாழ்வார். புது கவிதையின் இயக்கத்தை தோற்றுவித்த மேலை நாட்டவர் யார்? அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன். இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆனந்தரங்கர். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? கபில சுபலபில். மொழியில் மிதந்து கொண்டுதான் நான் பிறக்கிறேன் என்று கூறியவர் யார்? இந்திரன். கோவில் கோபுரம் எந்த அரசின் அடையாள சின்னமாக உள்ளது? தமிழக அரசு. ரவீந்திரநாத் தாகூர் அனைவராலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? குருதேவ். அமை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூங்கில். காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன துறவி யார்? யுவான்சுவாங். கோட்டை என்று முடியக்கூடிய இடப்பெயர்கள் கொண்ட சொற்கள் தமிழ்நாட்டில் எத்தனை உள்ளன? 248. கோயில் கோபுரம் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கும்? வாயில்களின் மேல். பறவைகள் ஒருவேளை தூங்க போய் விடலாம் என்பதே எந்த மொழியின் மொழிபெயர்ப்பாகும்? ஓரிய மொழி. ஊர்தோறும் திண்ணைப்பள்ளிகள் எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்தன? 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. கற்றளி கோயில்களை முதலில் உருவாக்கிய மன்னன் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். 8 தொகை நூல்களில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லாத நூல்கள் எத்தனை? யாவை? பதிற்று 10, பரிபாடல், புறநானூறு என்ற 3 நூல்களிலுமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் இருக்காது. 11 கீழ்கணக்கு நூல்கள் எத்தனையாக வகைப்படுத்தலாம்? எண்ணிக்கை எத்தனை? அறநூல் 11, புறநூல் 1, அகநூல் 5. என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னென்ன நூல்னு. இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? கபிலர்.